அழைத்து வந்து வேத வாசகங்களை தியானிக்க முடிக்கும், சகோதரன் இல்லத்தை திறந்து கொடுக்க முடிக்கும். என் தேவனுக்கு சிலாகியத்துக்காக நன்றி அப்பா. நாங்கள் கற்றுக்கொண்டு இது ஒரு ஜப வீடாக மாறி இங்கே வருங்களெல்லாம் தகப்பனே, இந்த வீட்டுக்கு போனேன், தேவன் வார்த்தையை கேட்டேன், இதனால எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறது சொல்லத்தக்கதாக இந்த வீடை நீ மாற்ற முடியும் என்று சொன்னேன். நம்முடைய ஆவினால இந்த இல்லத்தில் நெருப்புங்க, இந்த இல்லத்துக்கு சகோதரி ஆசீர்வதிங்க. இல்லத்துக்காக அநேக பிரயாசங்கள் பட்டிருக்கார்கள், வருஷங்கள் ஆசீர்வதிங்க. கடன் பட்டிருந்தால் அதையும் அந்த தேவன் விரைவில் இந்த வீடு கட்டி எப்படி எழுப்பினாரோ அவர் கடனை முடிக்க நீ உதவி செய்யுங்க சுவாமி. அப்படியா நீ உதவி செய்வதற்காக நன்றி. இந்த வீட்டை கட்டி எழுப்ப எப்பலமா இருந்ததுக்காக நன்றி. அதுக்கு தேவையான பண உதவி, பொருளாதார ஆட்கள் உதவி நீ செய்து கொடுத்ததே நமக்கு நன்றி. ஒரு கிருபை இல்லாமல் இந்த வீடு எங்களால் கட்ட முடியாது. ஏன் தேவன் சொல்லியிருக்கிறீராப்பா சங்கீதத்தில், இதோ ஒருவன் தேவன் நீ வீடு கட்டாவிட்டால் அந்த வீடு விருது, நீ நகரத்தை காக்காவிட்டால் அந்த நகரம் வீணுன்னு சொல்கிறாப்பா. இந்த வீடு நீர் வழி நடத்தும். எல்லாம் கைப்பிராசல் ஆசீர்வதிங்க. எப்போதும் நம்முடைய கிருபை இந்த இல்லத்தில் தங்கட்டும் சுவாமி. தொடக்கம் கொண்டு முடிவர எங்களோட கூட இருங்க. இந்த வேத பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்க. பேசுகிற தேவதாசனும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவரை மதித்து நீ பேச முடிய வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம். துதிக்க நமக்கு மேலே ஒருவருக்கே கொடுத்து உமது குமாரன் எங்கள் மீட்பும் ரட்சியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதா.